இப்போ நம்ம கையில பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் இருக்கு, பல்முடா. இந்த மொபைலை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம கிட்ட மொபைலோட பாக்ஸ் இல்லை, இருந்தால் அன்பாக்சிங் காட்டிடலாம். இருந்தாலும் பாக்ஸ் கண்டென்ட் கிடைச்சா நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் மொபைல் மட்டும் தான் இருக்குது, மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரைக்கும் பேக் சைடு லுக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்துருக்காங்க, அதனால் கையில் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளாகவும் காம்பாக்டாகவும் இருக்குது. சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் செம குட்டியாக இருக்கனால பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃபிசிக்கல் ஏரியா பொறுத்தவரைக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அப்படியே பாட்டம் வந்து அப்படின்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது, அது சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் இருக்குது. அப்படியே பேக் சைடு வந்து அப்படின்னா பேக் சைடில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்பீக்கர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் பவர் பட்டன் இருக்குது. இதை நம்ம ஃபிங்கர் பிரிண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலோட திக்னஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 13